எம்மாடி குட்டி பொண்ணு சும்மா அழுவலாமா? எம்மாடி குட்டி பொண்ணு சும்மா அழுவலாமா? எந்திரி எந்திரி விடுதலை தந்திடும் சிந்துனி. எந்திரி எந்திரி விடுதலை தந்திடும் சிந்துனி. ஆரடிச்சா சொல்லு அவங்க ஆணவத்தை கொள்ளு. ஆரடிச்சா சொல்லு அவங்க ஆணவத்தை கொள்ளு. அந்த ஆயி மேரி தாயி போலாகணும் நீ. அனாதிக்க பேயி பிசாசெல்லாம் அதட்டி ஓட்டு தாயி. அந்த ஆயி மேரி தாயி போலாகணும் நீ. அனாதிக்க பேயி பிசாசெல்லாம் அதட்டி ஓட்டு தாயி. எம்மாடி குட்டி பொண்ணு சும்மா அழுவலாமா? எம்மாடி குட்டி பொண்ணு சும்மா அழுவலாமா? எந்திரி எந்திரி விடுதலை தந்திடும் சிந்துனி. இன்னைக்கு பெண்கள் தினமா? கிட்டத்தட்ட 1910 பெண்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சம வேலைவாய்ப்புக்காக, சம கூலிக்காக. குறிப்பாக கிளாரா ஜெட்கிங் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் கம்யூனிச சித்தாந்தங்களை உள்ளடக்கி இந்த பெண்ணிய விடுதலைக்காக போராடியதுனால இந்த மார்ச் 8 அகில உலக உழைக்கும் பெண்கள் தினமாக அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் எதற்காக கொண்டாடணுங்கிறத நம்ம சற்று தெரிந்து கொள்ளாமலே இன்றைக்கும் இந்த ஆணாதிக்க வர்க்கத்தோடு நாம் இணைந்து கொள்கிறோம். திருச்சபையில் எடுத்துட்டோம்னா பெண்கள் அப்படி இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் முக்காடு போடணும், பெண்கள் பூ வைக்கக்கூடாது, பெண்கள் அதை செய்யக்கூடாது. பெண்களை கட்டுப்படுத்துவது தவறல்ல, அதே நேரத்திலே பெண்களை அடக்கி வைப்பது மிகப்பெரிய தவறு. இதற்கெல்லாம் ஆதி காரணம், இதற்கெல்லாம் என்ன வேறென்று நாம் ஆராய முற்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் திறந்த மனதோடு ஒரு கேள்வியை நமக்கு முன் வைப்பது இன்றைக்கு சால சிறந்ததாக இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்று சொன்னாலும் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது என்னவென்றால், கடவுள் ஆணா பெண்ணா? இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளாமல், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நாம் 1000 பெண்ணிய சிந்தனைகள் பேசினாலும் அதிலே நாம் திருப்தி காண முடியாது. அதிலே சரியான முடிவோ, பெண்ணுக்கான சரியான விடுதலையோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், கடவுளை ஆணாக்கி, ஆண்களை கடவுளாக்கி, ஆண்கள் தான் கடவுளுக்கு இணையானவர்கள், கடவுள் ஆண்பால் என்று சொல்லி ஒரு புரிதலோடு நாம் இந்த சமுதாயத்திலே அப்படியே பழகிவிட்டோம். அப்படிதான் இன்று வரை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, கடவுள் ஆணா பெண்ணா? கடவுள் என்றால் என்ன? இன்றைக்கு நாம் இறைவேண்டல் செய்யும் போதும் சரி, அல்லது நாம் ஜெபிக்கும் போது கடவுள் என்பதை நாம் பயன்படுத்தினால் பலர் ஏதோ நாம் கெட்ட வார்த்தை சொன்னது போல இன்றைக்கு பார்க்கிற ஒரு சூழல் தான் கிறிஸ்தவத்திலே, திருச்சபைகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலேயே சில நேரங்களிலே நாம் வலிந்து திருமறையிலே குறிப்பிட்டபடி தேவன் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம். நாம் தேவன் என்று சொல்வது சரியா தவறா என்பதல்ல. தேவன் என்று சொன்னால் அங்கு தேவி என்று ஒன்று உண்டு. அப்படி என்றால் கடவுள் என்றால் என்ன? நாம் ஏன் கடவுள் என்ற பதத்தை பயன்படுத்துவது சால சிறந்ததாக இருக்கும் என்பதை தான் சற்று சுருக்கமாக இந்த காணொளி வாயிலாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனை பெண்கள் தினத்திற்கு சரியானதாக இருக்கும், அவசியமானதாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. அன்பானவர்களே, சற்று திறந்த மனதோடு நாம் சிந்திக்க முற்படுவோம். கடவுள், இது தமிழிலே நாம் அனைவருக்கும் தெரியும். இதற்கு இணையான ஆங்கில சொல் காட். காட் என்றால் என்ன? இந்த காட் என்ற வார்த்தை எந்த விதமான ஜெண்டருக்குள்ளும் அடங்காத ஒன்று. ஜெண்டர்லெஸ் ஸ்பிரிட். கடவுள் என்பவரை ஆணுக்குள்ளோ பெண்ணுக்குள்ளோ அடக்கி வைக்க முடியாது. இது ஜெர்மானியிலே எந்த விதத்திலும் நாம் எந்த ஒரு பாலினத்திற்குள்ளும் அடக்க முடியாத ஒரு வார்த்தை சிறிது சிறிதாக கிறிஸ்தவத்திற்குள் வந்து அது ஆண் பாலுக்குள்ளாக இணைந்து விட்டது. கடவுள் என்றால் ஆண். சரி, இப்பொழுது நாம் தமிழுக்கு வருவோம். தமிழிலே கடவுள் என்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுள் எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கக்கூடியவர் தான் கடவுள். அப்படி என்றால் கடவுளை நாம் ஒரு பாலினத்திற்குள்ளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளோ, ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்குள்ளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சிந்தனைக்குள்ளோ நாம் வைத்து பொருத்தி பார்க்க முடியாது. கடவுள் சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாருக்குள்ளும் உறைந்திருக்கக்கூடியவர். அப்படி என்றால் திருமறை என்ன சொல்கிறது? திருமறையிலே தேவன் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள்.
அதனால் நான் காலம் காலமாக 40, 50, 60 ஆண்டுகளாக என்னுடைய சிந்தனைக்குள்ளாக தேவன் 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 என்கிற வார்த்தை ஊறிவிட்டதினால் அதை நான் மாற்றி சொல்லும் போது எனக்கு சற்று வித்தியாசமாக தோன்றுகிறது என்றால் நான் கடவுளை எப்படி சரியாக புரிந்து கொள்ள முடியும்? கடவுள் ஆண் அல்ல. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கடவுள் மகனாக, கடவுள் மைந்தனாக, கடவுள் சார்பாளராக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த பிதா என்கிற கடவுள், குமாரன் என்கிற கிறிஸ்து, தூய ஆவி. இங்கே நாம் தூய ஆவி எடுத்துக்கொண்டால் கூட தூய ஆவியும் எந்த விதமான ஜெண்டருக்குள்ளும் அடங்காமல் அது நியூட்டர் ஜெண்டரில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தந்தை என்று அழைத்தார் அல்லவா? பிதாவை என்று அழைத்தார் அல்லவா? இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்தார் என்பதை நாம் சிந்திக்க இந்த நேரத்தில் முற்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தந்தை என்று அழைத்ததாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் யூத பாரம்பரியத்தை சற்று சிந்திக்க முற்பட வேண்டும். யூத பாரம்பரியத்திலே கடவுளை 2 விதமான பாரம்பரியங்களை பார்த்ததை நாம் பார்க்க முடியும். ஒன்று யெகோவா, இன்னொன்று எலோஹிம். இந்த யெகோவா, யாவே என்பதுதான் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசேயை அழைத்தவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ எம் என்று சொல்லி நாம் யாவே என்கிற தேவன் அங்கே அழைத்தார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் அங்கே நாம் பயன்படுத்தியதை பார்க்க முடியும். அதே நேரத்திலே எலோஹிம், அதுதான் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே தேவன் என்று நம்முடைய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஆதியிலே கடவுள், தொடக்கத்தில் கடவுள் என்பது பொது மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. அந்த கடவுள் தான் எலோஹிம். எலோஹிம் என்பவர் எதற்கும் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு யூனிவர்சல் கடவுளாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரையும் உள்ளடங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் எலோஹிம். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த கடவுளை அழைத்தார்? அதிலே முரண்பாடுகள் பல இருந்தாலும் நமக்கு சரியான தெளிவான ஒரு புரிதல், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவர், நாமெல்லாம் சொல்கிறோம் என் தேவனே என் தேவனே, சரியான மொழிபெயர்ப்பிலே, பொது மொழிபெயர்ப்பிலே என் கடவுளே என் கடவுளே. அதற்கு அரேமிய வார்த்தை ஏலி ஏலி லாபா சமத்தானி. ஏலி ஏலி என்பதற்கான எபிரேய சொல் தான் எலோஹிம். அவர் அழைத்தது அந்த எலோஹிம் கடவுளை தான் முன்மொழிந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு கிடையாது. அப்படி என்றால் கடவுள் ஆண் அல்ல, கடவுள் பெண்ணும் அல்ல. நம்ம ஆசைக்கு பாடிக்கலாம், உண்மை அப்பான்னு கூப்பிட தான் ஆசை, உன் அப்பானு கூப்பிடட்டுமா, உண்மை அம்மானு கூப்பிட தான் ஆசை, உண்மை அம்மானு கூப்பிடட்டுமா. கடவுள் நம்ம எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஒரு தாயை போல உணரலாம், ஒரு தந்தையை போல உணரலாம், ஒரு நண்பனை போல உணரலாம். நாம் கடவுளை எப்படி வேண்டுமானாலும் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவருக்கு உருவம் இல்லை. அவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் வைத்து நாம் பார்க்க முடியாது. அது இந்த பெண்கள் தினத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனையாக இருக்கிறது. நாம் கடவுளை எப்படி பார்க்கிறோம்? அநேக இடங்களிலே கடவுள் தன்னை தாயாக வெளிப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய இறையியல் கல்லூரிகளிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்க முடியும். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, பெற்றோராம் கடவுளே. கடவுள் என்பவர் எதற்குள்ளும் அடக்க முடியாதவர், அவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடியவர். இந்த புரிதல் இருந்தால் மட்டுமே நாம் ஆண்களை கடவுளுக்கு இணையானவர்களாக பார்க்க முடியாது. இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல தெய்வ வழிபாடுகளிலே பெண்களை பெண் தெய்வ வழிபாடுகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ நடைமுறையிலே கடவுள் என்பவர் ஆணோ பெண்ணோ அல்ல, அவர் எல்லாம் கடந்தவர். இது முதல் இந்த பெண்கள் தினத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை என்னவென்று சொன்னால், கடவுளை ஆணாக பார்ப்பதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவரை எல்லாம் கடந்தவராக நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆணாதிக்கம் என்கிற மிகப்பெரிய ஒரு சிந்தனை உருவானதற்கான காரணம் அதுதான், கடவுள் ஆண் என்பதனால். அதனால்தான் அந்த ஆணாதிக்க பேயை அடித்து ஓட்ட வேண்டும் என்று நாம் வீரியமாக பாடி எழும்பி நிற்கக்கூடிய பெண்களாக நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய புரிதல் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம்? அநேக பெண்கள், அங்கே ஏவாள் தொடங்கி சாராள் தொடங்கி எத்தனையோ பெண்கள், தெபோராள், அபிகாயில், இன்றைக்கு பல பெண்கள் நாம் பார்க்க முடியும். பல பெண்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். திருமறையிலே அநேக பெண்களை நாம் பார்க்க முடியும். அநேக பெண்கள் அங்கே விடுதலை பயணத்திலே தங்களை ஒப்பு கொடுத்ததையும், விடுதலை பயணத்திலே பலர் முன்மொழிந்ததையும், முன்னாடி இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய ஊழியத்திலே நின்றதை கூட நாம் பார்க்க முடியும். என்றால் இன்றைக்கு பெண்கள் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவமோ திருச்சபையோ திருச்சபை வரலாறோ இல்லை. இன்றைக்கு ராகாப் இல்லை என்று சொன்னால் அங்கே ஆயிப்பட்டினத்தை பிடித்திருக்க முடியாது. ராகாபுடைய மருமகள் ரூத் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு யூத வரலாறு தொடர்ந்திருக்காது. அப்படி என்றால் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழலிலே பெண்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்?
இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளை ஆணாக பார்ப்பதை நாம் நிறுத்துவது தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்கும். ஆண்டவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த பெண்கள் தினம் நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கட்டும். கடவுள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்க, அப்படிப்பட்ட கடவுளை தொடர இயேசு கிறிஸ்து நம்மை வலியுறுத்துகிறார். அந்த வழியிலே நடப்போம். ஆண்டவர் கிருபை அளித்து காப்பாராக. ஆமேன்.